வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் தாரணி. நான் சேலையூர்லேருந்து வரேன். சென்னை சேலையூர். சென்னை சேலையூர்லேருந்து வரேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே யூட்ரஸ் ப்ராப்ளம் இருந்தது. எனக்கு அது வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம் வந்து டேப்லெட் கூட பீரியட்ஸ்க்கு மென்சஸ்ட்ரி நார்மலாக வந்துச்சு. ஆனால் அப்பப்போ ப்ளீடிங் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் குழந்தை ஒரு 4 வருஷம் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் பெரிய பையன் ப்ரெக்னென்ட் ஆகியும் வந்து ஃபுல் பெட் ரெஸ்ட்லேயே தான் இருந்தேன். ஃபுல்லாக ப்ளீடிங் இருந்துச்சு. 7 மாதத்துலேயே பிறந்துட்டான். சின்ன பையனுக்கும் இதே ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்புறம் அது வந்து எண்டோமெட்ரியோசிஸாக வந்துச்சு யூட்ரஸில் வந்து. அப்புறம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ திருப்பியும் குழந்தை பிறந்ததுலேருந்து மென்சஸ் டைம் வந்து பெயின் அதிகமாக இருக்குது, பிளட் ஃப்ளோ ஓவராக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு செங்கல்பட்டில் எங்கள் ஓன் ஹவுஸ் இருக்குது. அங்கே 2 வீட்டு வச்சுருக்கோம். அங்கே சாந்தி அம்மான்னு சொல்லிட்டு இங்கே மெடிசன் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் இங்கே வந்து புற்றுநோய்க்கு குணமாயிட்டாங்க. அதனால சொன்னாங்க நீ போய் அங்கே போய் பாருதாரணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வந்தேன். அப்போ வந்து சொன்னாங்க, ஐயா நீங்கள் சொன்னீங்க நீங்கள் நல்ல இடத்துல வந்துருக்கீங்க, உங்களுக்கு சரியாயிடும்னு சொல்லி சொன்னீங்க. அதே மாதிரி எனக்கு இப்போது நல்ல சரியாயிடுச்சுன்னு சொல்கிறத விட நான் நல்லாவே மாறிட்டேன். இன்னைக்கு நான் சொன்னதா சாப்பாடுலாம் சரியாக சாப்பிடவே மாட்டேன். வேறு உடம்பு ரொம்ப டயர்டாகவே இருக்கும். வண்டியிலேருந்து என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன், மருந்து சாப்பிட்றேன், பசங்களை பார்த்துக்கிறேன். எல்லாமே எனக்கு டெய்லி ரொட்டீன் வந்து கரெக்டாக இருக்குது. மெடிசன் சாப்பிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு மந்த்து ஒரு 10 நாள் நான் மெடிசனே சாப்பிடாம இருந்தேன். மிஞ்சி போனால் ஒரு 20 நாள் 25 நாள் தான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த வாட்டி மென்சஸ் டைம் வந்து எனக்கு நல்லா நார்மலாகவே வந்து எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து 3 நாள்லாம் மென்சஸ் டைம் நின்னதே கிடையாது. ஆனால் எனக்கு 3 நாள் இருந்துச்சு. பெயினும் ரொம்ப பெயினே இல்லை, நல்லாவே இருந்துச்சு. எல்லாம் உங்களோட இதுதான், கடவுள் எல்லாம் வந்து இந்த இறைவனுடைய செயல். நீங்கள் சரியான நேரத்துக்கு சரியான இடத்துக்கு வந்ததுனால உங்களுடைய பரிபூர்ணமாக நீங்கள் குணமாகிருக்கீங்க. நம்புறது மட்டும் இல்லாமல் இதை கரெக்டாக பயன்படுத்திங்க. பயன்படுத்திங்கன்னா நீண்ட ஆயுளோட நீண்ட ஆரோக்கியத்தோடு நீங்களும் உங்கள் குழந்தைகளும் நலமாக இருக்க இறைவனை வாழ்த்து வணக்கம்.